ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தமிழ் முக்கிய வினாக்கள் பார்க்கலாம். இது டெஸ்ட் 1. டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் அப்கமிங் எக்ஸாமுக்காக இம்பார்ட்டண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். முதல் கேள்வி, அறவிலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? அறவிலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள். விச்சை மற்று அல்ல பிற, இதில் விச்சை என்பதன் பொருள் என்ன? விச்சை என்பதன் பொருள் கல்வி. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். நான்மணிக்கடிகையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 106 அடிகள். ஆற்றுணா வேண்டுவது இல் என கூறும் நூல் எது? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. விடை பழமொழி 400. ஆற்றுணா வேண்டுவது இல் பழமொழி 400. இவற்றுள் அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல் எது? விடை நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல். திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? இது டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. விடை கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவர்கள். நீதி நூல்களுள் திருக்குறள் நாலடியாருக்கு அடுத்து புகழ்பெற்ற நூல் எது? விடை பழமொழி 400. 14 கீழ்கணக்கு நூல்களில் மொத்தம் எத்தனை நீதி நூல்கள் உள்ளது? 11. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? ரிப்பீட்டட் கொஷின். விடை பாரதம் பாடிய பெருந்தேவனார். 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் எது? இதுவும் ரிப்பீட்டட் கொஷின். விடை நாலடியார். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு தொகை நூல் நாலடியார். இலக்கண குறிப்பு தருக. நீலிடை. விடை வினைத்தொகை. நீலிடை வினைத்தொகை. காரியாசான் எந்த சமயத்தை சார்ந்தவர்? விடை சமண சமயம். இப்போ நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து, பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிட்டவர் யார்? டிஎன்பிஎஸ்சி கொஷின் இது. விடை தொல்காப்பியர். பழமொழியை முதுசொல் என்று குறிப்பிட்டவர் யார்? தொல்காப்பியர். அடுத்த கேள்வி, திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இது மிக முக்கியமான கேள்வி. விடை 55 பாடல்கள். 53 புலவர்களால் மொத்தம் 55 பாடல்கள் பாடப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. 53 புலவர்கள், 55 பாடல்கள். எறும்புந்தன் கையால் என்சான் என்று கூறியவர் யார்? விடை ஔவையார். அடுத்த கேள்வி, செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று பாடியவர் யார்? விடை கவிமணி தேசிக விநாயகனார். இது ஓல்டு புக்கில் ஹையர் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய கேள்வி. தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடியது. அடுத்த கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? விடை கே.எம். பாலசுப்ரமணியம் அவர்கள். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே.எம். பாலசுப்ரமணியம். நாலடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் யார்? அல்லது நாலடியாரை தொகுத்தவர் யார்? விடை பதுமனார். இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, இவற்றுள் பொருந்தாதது எது? விடை பானகம். கடிகை என்பதன் பொருள் துண்டு, ஆபரணம், நாழிகை. அடுத்த கேள்வி, வாட்டான் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? விடை வினையாளனையும் பெயர். வாட்டான் வினையாளனையும் பெயர். வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ரிப்பீட்டட் கொஷின். விடை நாலடியார். வேளாண் வேதம் நாலடியார். கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? விடை ஆப்ஷன் டி முட்டீது. இது எப்படி பிரிப்பாங்க? முள் கூட்டல் தீது. சொன் மாலை சொல் கூட்டல் மாலை. அருண்மொழி அருள் கூட்டல் மொழி. பொன்றீது இது பொன் கூட்டல் தீது என பிரியும். அடுத்த கேள்வி, புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? விடை ஜி.யு. போப்.
புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 14 கீழ்க்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் எது? இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். விடை களவழி 40. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல் எது? களவழி 40. அடுத்த கேள்வி, ஆசாரக்கோவை எவ்வகை பாவால் பாடப்பட்டுள்ளது? விடை வெண்பா. நீதி நூல்கள் பெரும்பாலும் வெண்பாவால் பாடப்பட்டிருக்கும். ஆசாரக்கோவை வெண்பாவால் பாடப்பட்ட நூல். அடுத்த கேள்வி, மனைக்கு விளக்கம் மடவாள், மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர் என்று பாடியவர் யார்? விடை விளம்பிநாகனார். இந்த பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஐந்திணை 60 என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை கைநிலை. ஐந்திணை 60 என்று அழைக்கப்படும் நூல் எது? கைநிலை. அடுத்த கேள்வி, படைமடம் படான் பிறர் படைமய குறினே என்று பாடியவர் யார்? இதுவும் மிக முக்கியமான கேள்வி. விடை பரணர். புறநானூற்றில் இடம்பெற்றுள்ள வரிகள் தான் இது. அடுத்த கேள்வி, அடங்கல் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. விடை தொழிற்பெயர். அடங்கல் தொழிற்பெயர். அடுத்த கேள்வி, ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின். விடை கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுப்பித்தவர் யார்? யானை கச்சே மாந்திரஞ்சேரல் இரும்புரை. தொகுப்பித்தவர் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னர் இல்லது அரசராக இருப்பாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணலாம். தொகுத்தவர் கூடலூர் கிழார், தொகுப்பித்தவர் சேரல் இரும்பொறை. அடுத்த கேள்வி, கதங்காத்து கற்றடங்க மாற்றுவார் என்னும் அடியில் கதம் என்பதன் பொருள் என்ன? விடை சின்னம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நாம் 30 கேள்வி பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி பார்க்கலாம். இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? இறையனார் எழுதிய களவியலுக்கு உரை கண்டவர் யார்? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் தேர்வில் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.